Hi everyone, welcome back to Tamil Samayal. In the short very early morning la eduthen. Hope you like it. And இன்னைக்கு Oreo biscuits வெச்சு ஒரு ரெண்டு குட்டி ரெசிபீஸ் பண்ண போறோம் and ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். இந்தியாவில் கோவிட்-19 வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து சில லாக்டவுன் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜெர்மன் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா பப் தியேட்டர் அந்த மாதிரி மால்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சீரியஸான கேசஸ்லாம் இஷ்யூ இருக்குது. பட் ஆனால் நம்ம கண்ட்ரி மாதிரி இல்லாமல் அங்கே கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது. ஓகே, இப்போ மார்னிங் வந்து சில்லான ஓரியோ பிஸ்கெட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் சில் மில்க் எடுத்திருக்கேன். 10 rupees பேக் ஓரியோ பிஸ்கெட் வந்து 4 பேக் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் சுகர் வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் க்ரீம் ஐஸ்கிரீம் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்குறேன் ஒரு 1 minute அளவுக்கு. நல்ல பட்டரியாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக பட்டர் வந்து மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. என்னோட சின்ன வயசில் ஜூஸஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஜென்ரேஷன்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. வெனிலா மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அண்ட் ஃபைனலி இப்போ வந்து ஓரியோ மில்க் ஷேக் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுவும் கிளாஸஸ்லாம் வந்து பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ஐசிங் ஸ்கூப்லாம் வந்து வச்சு தராங்க. ஸோ நானும் வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி என்னோடய கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன். மேலே ஜஸ்ட் நம்ம அந்த பட்டர் ஃபார்ம் ஆச்சுல அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலை. பட் நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நட்ஸ் கூட நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். லாக்டவுனால் ஆல்மோஸ்ட் வெளி ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணுறோம் நாங்கள். அதனால தான் மில்க் ஷேக் கூட வந்து சில்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்லேயே போட்டு நாங்கள் அவுட்டிங் போயிருக்கோம். அவுட்டிங்னால் வந்து ரொம்ப பெரிய அவுட்டிங்லாம் கிடையாது. இதுதான் நான் படித்த காலேஜ், செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் காலேஜ் ஃபார் உமன், அதாவது சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. அதோடைய பிரான்ச் தான் இந்த காலேஜ். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரீட் உள்ள தான் என்னுடைய நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருக்குது. என்னோட செகண்ட் டாட்டர், அவங்க நேம் தஹானி ஃபாத்திமா, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். மேக்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் தான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. பட் மேக்ஸில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது. லாக்டவுனில் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஆஃபர்லாம் மோஸ்ட்லி நாங்கள் போடுவோம். ஆஃபர்லாம் இருந்தாங்கன்னா நிறைய ரஷஸ் வந்து க்ரியேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபர் எதுவுமே கிடையாதுன்னு அந்த ஷாப்பில் சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸஸ் ஆஸ் யூஷுவல் வந்து நார்மலாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு பார்ட்டி வியர் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேக்ஸில். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல எனக்கு. ஓகே, மேக்ஸில் வந்து எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலையன்ஸ்க்கு போனோம். பட் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய க்யூஸ் இருந்துச்சு. 1 by 1 தான் நாங்கள் வந்து சென்ட் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம ஜஸ்ட் ஒரு லுக் கொடுக்கலான்னு போனோம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ஓவன் நாங்கள் பார்த்தோம். பட் வந்து எதுவுமே ஸ்டாக் இல்லை. ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலான்னு பார்த்ததுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6290 ரூபா. அதாவது 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது வந்து சூட்டபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கீழே போயிட்டோம். ஆல்மோஸ்ட் நிறைய வந்து ஸ்டாக் இல்லை, எதுவுமே வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு கலெக்ஷன்ஸும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் உள்ள என்டர் ஆனதுமே ஆஸ் யூஷுவல் குர்த்திஸ் இருக்கும். 3 காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருப்பாங்க. இவ்வளோ எடுத்திங்கன்னா 100 rupees வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் அந்த மாதிரி. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும். வீட்டில் வந்த உடனே வந்து டெட்டாயில் போட்டு சானிடைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கிளாத்ஸ் எல்லாம் டேரெக்டாக டேகோடவே போட்டுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓரியோ கடல் பாசி. 20 grams கடல் பாசியை வந்து 20 minutes பிஃபோர் ஹாட் வாட்டரில் சர்வ் பண்ணிவிட்டேன். 1 லிட்டர் மில்க் எடுக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் மில்க்குக்கு 4 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் பிஸ்கெட்ஸ் அண்ட் க்ரீமை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்கெட்ஸை வந்து பவுடரும் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்ச பாலில் இந்த கடல் பாசியை நான் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 15 minutes அளவுக்கு கை வலிக்க நான் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கூடவே வந்து சுகரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையே பிளெயின் ஓரியோ கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் லேட்டராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பீஸா ரெசிபி வித்தவுட் சீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய ரெசிபி கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த கடல் பாசியில் வந்து லைட்டாக நான் சாக்லேட் எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் கடல் பாசி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோல்டு எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 hours வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். நல்லா கூல் ஆகிடுச்சு, நல்லா டைட்டாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம்.
பார்க்கவே ரொம்ப கிளாஸி அண்ட் பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு அண்ட் பர்ஃபெக்ட் டேஸ்ட்லேயும் இருக்குது. அண்ட் ஓரியோ கடல் பாசி இஸ் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கவர்மெண்ட்டு சப்ளை பண்ணுற சத்து மாவு. எல்லா கார்ப்பரேஷன்லேயும் வந்து இது கிடைக்கும். அண்ட் இதில் வந்து அதிகமாக கோதுமை மாவு சேர்த்துருக்காங்க. நிறைய சத்தான பொருள் இருக்குது. அண்ட் வெல்லமும் சேர்த்துருக்காங்க. ஸோ ஸ்வீட்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் கொழுக்கடை செய்வாங்க அண்ட் கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னா வந்து ஆஷா லெனின் அந்த டாக்டரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இதை ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி வச்சு நான் 2 kg பேக்கே நான் வாங்கியிருக்கேன். இதோடைய ரெசிபீஸ்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேயே வந்து எக்ஸ்பைரி டேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூஸும் பண்ணிக்கணும். அண்ட் நியர்பை கார்ப்பரேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ஒன்ஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து இது வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுடைய கிட்ஸ்க்கு. அண்ட் ஒரு ப்ரூஃபும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரிலையன்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணதே வந்து 2 ட்ரெஸ் தான். ஏன்னா வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன்னா அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்ததை உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன்னா இது வந்து ஒரு நெட் ஃப்ராக் மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்து வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப். இது வந்து யூனிகார்ன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளிட்டரிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செகண்ட்ஸ் ஒர்க் இருக்குது அந்த மெர்மெட்டில். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இருந்துச்சு. அதனால் இது நான் டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். வேறு பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அவளுக்கு வந்து ரஃப்யூஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த 2 ட்ரெஸ்ஸஸ் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்னோட பெரியம்மா, அதாவது எங்கள் அம்மாவுடைய அக்கா, அவங்க வந்து இந்த ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அவங்க ஸ்டிச் பண்ண ஃப்ராக்ஸ் தான் இதெல்லாம். நிறையவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதுனால வீடியோஸ் எடுக்கலை. அண்ட் இந்த ஒரு 3 ஃப்ராக்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து கொரியனுடைய ஃபேஸ் மாஸ்கா. இது வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. நார்மலான ஃபேஸ் பேக் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் vlog and please subscribe my channel for more recipes and vlogs. Thank you for watching Tamil Samayal.